திண்டுக்கல் மாவட்டத்தின் 30வது மாவட்ட ஆட்சியராக துர்காமூர்த்தி இன்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திண்டுக்கல் மாவட்டம்தான் தான் முதலில் அரசு பணியில் சேர்ந்த பயிற்சி மாவட்டம் என்றும், அதே மாவட்டத்திற்கு தற்போது ஆட்சியராக பொறுப்பேற்றிருப்பது தமக்கு மிகுந்த பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் இப்பொறுப்பை வழங்கிய தமிழக முதலமைச்சருக்கும் தலைமைச் செயலாளருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தாம் நாமக்கல் மாவட்டத்தில் பணியாற்றிய போது பெண்களின் நலன், பாதுகாப்பு, வாழ்வாதாரம் மற்றும் குழந்தைகளின் கல்வி ஆகியவற்றுக்கு முதன்மை முக்கியத்துவம் அளித்ததாக குறிப்பிட்டார். அதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்திலும் பெண்களின் முன்னேற்றமும் குழந்தைகளின் படிப்புமே தனது முதன்மை இலக்காக இருக்கும் என்றும், இதற்கு அரசு அதிகாரிகளும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இன்றைய தினத்தில் நம்மளுடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்றுவதில் எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த ஆண்டு நான் இதே நேரத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக கடந்த ஒரு வருடம் அங்கே பணி செஞ்சோம். அதன் தொடர்ச்சியாக என்னுடைய பயிற்சி மாவட்டம், அதாவது அரசு பணிக்கு முதலாக வந்த முதல் மாவட்டம் இதுதான். இங்கே நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வேலை பார்க்குறதுங்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு முதற்கண் என்னுடைய தமிழக முதல்வர், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் மீண்டும் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இந்த மாதிரியான ஒரு பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்ததுக்கு நம்மளுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசு செயலாளர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக என்னோடய எதிர்பார்ப்பு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னா, ஜென்ரலாக நான் நாமக்கல்லையுமே அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இருந்துச்சு. பெண்களுடைய நலன் ப்ளஸ் அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய வாழ்வாதாரம், அடுத்த கட்டத்துக்கு அவங்க லைஃப்பை கொண்டு போகணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பேன். அதுவும் குழந்தைங்களுடைய படிப்பு, என்றைக்குமே அவங்க படிக்கணும். இந்த ரெண்டுமே என்னுடைய ரொம்ப முக்கியமான